அவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டான். ஒரு தடவை என்னாச்சு, ஒரு சத்சங் சூரியகுண்ட ஒவ்வொரு சத்சங்கத்திலும் முன்னாடி உட்காந்துருவான். சத்குரு கேட்பாங்க, என்ன முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாள், அப்படி கை தட்டுறாள், சிரிக்கிறாளையோ அப்படிம்பாங்க. ஒரு சத்சங்கத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, சத்குரு அப்படியே ஃப்ளோவாக பேசி போயிட்டுருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சிட்டான். நான்லாம் பின்னாடி உட்காந்துருக்கேன், 2 பேருக்கிட்ட உட்காந்துருக்கேன். எந்திரிச்சோன்னே எனக்கு பயம், ஐயோ சிவா எந்திரிச்சிட்டாளே அப்படின்னு நினைக்கிறேன். யாரோ போய் தடுக்க போனாங்க. சத்குரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரீவகர் அப்படிங்கிறாங்க. அவள் அப்படியே மெதுவாக நடந்து வந்து சத்குரு காலடியில் உட்காந்துட்டான். சத்குரு பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் அவளை கையை பிடிச்சி தூக்கி விபூதி எடுத்து அவளுக்கு கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் வெளியில் இருந்திருந்து அப்படி நடந்திருந்தா நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தெரியல. உண்மையாலுமே இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற சூழ்நிலை, இங்கே இருக்கிற ஆசிரமேட்ஸு எல்லாருமே வந்து அவள் குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. சீச சைல்டு சத்குரு அவளை வந்து என்ன ஈசா குயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கே பார்த்தாலும் அவள்கிட்ட பேசுவாங்க, நிறுத்தி பேசுவாங்க அல்லது கை காட்டுவாங்க. அவளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அவள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சத்குரு தான் எல்லாமே. ஸோ என் பொண்ணு வந்து சத்குரு அவர் கருணையில் தான் இருக்கிறா. இந்த ஜகத்தினில் ஒளியே நீ ஐயா, அந்த ஒளியினில் துளியாய் நானை